அன்பான பாரம்பரியத்தை விரும்பும் மக்களே, இன்றைக்கு நாம் சேலத்தில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில் இருக்கும் சீர்மை மரபு சந்தைக்கு வந்திருக்கிறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது போன்ற பல அருமையான வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் ட்ரெடிஷன் 360ஐ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் இது போன்ற பல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். ஆதவன் அங்காடின்னு சொல்லிட்டு அம்மாப்பட்டியில் 10 வருஷமாக ஆர்கானிக் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மரபு சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைச்சு ஒரு 3 மாதம் நடந்துட்டுருக்கு. வாரம் மரபு சந்தை நடந்துருக்கு. இப்போ நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் கொண்டு வரோம். சிறுதானிய உணவுகள் பார்த்திங்கன்னா நம்ம ரெட் ரைஸில் சீரக சம்பா, மாப்பிளை சம்பா, கருப்பு இது மாதிரி அரிசிகள் எல்லாம் இடியாப்பம், தேங்காய் பால் வச்சுக்கிறோம். அப்புறம் கேழ்வரகு களி, சிகப்பரிசியில் இட்லி, அப்புறம் தூய்மொழி அரிசியில் 3 வகையான சந்தகம், இந்த மாதிரி உணவுகள் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுகள் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம சிறுதானிய பிஸ்கட்ஸு, அப்புறமேட்டு கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பா, ரத்தசாலி இந்த மாதிரி அரிசிகளில் வந்து பிஸ்கட்ஸ் பண்ணுறோம். மிக்சர், அவுள் மிக்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். உருண்டை வந்து ஒரு 10 வகையான உருண்டை பண்ணுறோம். இதெல்லாமே மதிப்பு கூட்டி பண்ணுறோம். அது இல்லாமல் பொடி வகைகள் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40க்கும் மேற்பட்ட அரிசிகள் கிடைக்கும். அது நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாமே நம்மளே சொந்தமாக தான் பண்ணுறோம். இது வெளியில் வந்து வாங்குறதில்ல. சோப்பில் ஒரு 4 வரைக்கும் பண்ணுறோம். தொடர்ந்து வாங்க, மரபு சந்தைக்கு வாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம கடை தாண்டி நிறைய கடைகள் இருக்குது. உங்களுக்கு காய்கறி, கீரைகள் வந்து எல்லா விஷயங்களும் கிடைக்கும். உங்களோட தொடர்பு எண் வந்து 78456192 தேவைன்னா தொடர்பு. இதெல்லாம் அம்மாப்பட்டியில் உங்களுக்கு டெய்லியுமே கடை இருக்குது. தினமும் பயன்படுத்தும். வணக்கம், என்னோடய பேர் வந்து பிரபாகர். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டிலேருந்து வரேன். கடந்த 15 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பண்ணையில் விளையிற பொருட்களை, அது இல்லாமல் விவசாயிகள் வாங்குகிற பொருட்களை வேல்யூ அடிஷன் பண்ணி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே சீர்மை மரபு சந்தையில் நம்ம பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். நம்மளோட ஸ்டாலில் அம்புலி, வெண்பூசணி மோர், தேங்காய் பால் சர்பத், தேங்காய் பால் ரோஸ் மில்க், சேனை சீரக சம்பா பிரியாணி, ஆட்டுக்கால் பாயம், மாப்பிளை சம்பால இட்லி, வாத்து வறுவல், தட்டை இட்லி, இதுமே பாரம்பரிய உணவுகளை இன்னைக்கு இருக்க யங்கர் ஜெனரேஷனும் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் எல்லாமே மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். மக்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. தொடர்ந்து வந்து இயற்கையான உணவுகளை சாப்பிடணும். அடுத்த சந்ததி நல்லா வாழணும். தேங்க்யூ. வணக்கம், பேர் சரவணன். தமிழ்வேல் தற்சார்பு பண்ணை கீரிப்பட்டியிலேருந்து வரேன். சேலம் சீர்மை சந்தை கடந்த 4 மாதமாக நடைபெற்று வருகிறது சேலத்தில். நாங்கள் பண்ணை வந்து கீரிப்பட்டி, ஆத்தூர் தாலுக்காவில் இருக்குது. பண்ணையில் வந்து முக்கியமாக அரிசி ரகங்கள் வச்சுருக்கோம். காட்டியானம், கருங்குருவை, பூங்கார், தூயமல்லி மற்றும் பவானி, ஆத்தூர் கிச்சடி சம்பா, பவானி சம்பா அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டு சிறுமணி நிலக்கடலை செய்கிறோம். எள்ளு போடுறோம், ஆமணக்கு போடுறோம். நம்ம பண்ணையில் கிடைக்கிற அரிசியிலேருந்து தூயமல்லி முறுக்கு, கடலையிலேருந்து செங்கல்பட்டு சிறுமணி கடலையிலேருந்து கடலை உருண்டை, காட்டியானத்தில் கஞ்சி செஞ்சு எடுத்துருவேன். கருங்குருவியில் புட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். வாழ்த்து கூட்டல் இல்லாத இந்த முறை சிந்துரா மாம்பழம் காய்க்க ஆரம்பிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். மறுபடியும் வழக்கம் போல் காய்கறிகள், தண்டு, தேங்காய், வெங்காயம், காய்கறிகள் கொஞ்சம் இப்போ சீசன் ஆஃப் சீசன்னால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருக்கிறப்ப எல்லா காய்கறியும் எடுத்துக்கிட்டு வணக்கம், என் பேர் அருண் பிரசாத். ஆத்தூர்லேருந்து வரேன். என் தோட்டத்து பேர்
ஆர்கானிக் இயற்கை தோட்டம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோவிட்லேருந்து ஒரு 5 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மகிட்ட பாக்குத்தோப்பு இருக்குது. இது இல்லாமல் வந்து நம்ம நாட்டுக்கோழி ஒரிஜினல் சிறுவடை நாட்டுக்கோழி பண்ண வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேன் பெட்டிகள் வச்சு தேன்லாம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு 5 லேயர் ஃபார்மிங் சொல்லிட்டு ஒரு இப்போ ஒரு கம்மியான இடத்துல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 300 பழமரங்கள் வச்சுருக்கோம். பப்பாளி, வாழை, முருங்கை இதெல்லாமே ஒரு விதை தாவரம் 20 தாவரம் கலந்து ரொம்ப அடர்ந்த முறையில் நம்ம பண்ணிருக்கோம். இதில் இப்போ பப்பாளிலாம் அறுவடை ஆரம்பிச்சு நம்ம இப்போ அடுத்து கொய்யா, வாட்டர் எல்லாமே வந்துருக்கு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான பழச்செடிகள் வச்சுருக்கேன். இதில் தேன் பெட்டிகள் வச்சு தேன் பெட்டிகளில் வச்சு தேன் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நம்மகிட்ட ஒரு 100-150 தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரத்துலேருந்து வெறும் தேங்காயை மட்டும் வைக்காமல் தேங்காயும் விற்பனை பண்ணுறோம். அதை மதிப்பு கொடுத்து தேங்காய் பருப்பாகவும் விற்பனை பண்ணுறோம். தேங்காய் எண்ணெயாகவும் விற்பனை பண்ணுறோம். அதிலேருந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம தேங்காய் எண்ணெயிலேருந்து அதிலே சோப் ரெடி பண்ணி பண்ணுறோம். அப்புறம் தலைக்கு அப்ளை பண்ணுற ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணுறோம். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வேல்யூ ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வேல்யூ ஆட் பண்ணி இருக்க விவசாயிகள் டேரெக்டாக கன்சியூமர்கிட்ட எல்லாமே வந்து ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு அதேமாதிரி முருங்கீரையை பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடியாகவும் பிரண்டை பொடியாகவும் கருவேப்பிலை பொடியாகவும் அந்த மாதிரி பண்ணுறோம். இங்கே ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சேலம் சந்தையில் நம்ம இங்கே இருக்கோம். இது எல்லா வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே விற்பனை பண்ணிட்டுருக்கோம். இங்கே நம்ம சேலம் சீர்மை மரபு சந்தைக்காக மட்டுமே வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி வறுவலும் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு எடுத்து வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக இங்கே சேலம் சீர்மை மரபு சந்தை வந்து சேலம் 4 ரோட்ஸில் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் நடந்துருக்குது. எல்லா வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்துருக்குது. மக்கள் அனைவரும் வாங்க, இங்கே இயற்கை விவசாய பொருட்களை சந்தோஷமாக வாங்கிட்டு போங்க. நன்றி. என் பேர் அரங்கு, கொல்லிமலையில் நம்ம தோட்டம். நாங்கள் இங்கே பெப்பர், காஃபி, ஃபிக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் வந்து சேல் பண்ணுறோம். வீக் ஆன் வீக் சண்டே நாங்கள் என் பேர் தமிழ் பாரதி. நான் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வரேன். கைவினைப் பொருட்கள், பனை ஓலை கைவினைப் பொருட்கள், விதையிலேருந்து அணிகலன்கள்லாம் தயார் செய்கிறேன். அதில் குழந்தைங்களுக்கான விளையாட்டு பொருட்கள், கிளுக்கு, பீப்பி, காத்தாடி, மறந்த காத்தாடி, அப்புறம் பெட்டிகள், குழந்தைங்கள விசிறி, இதுபோல் நிறைய பொருட்கள் பயிலாம் செய்கிறோம். அப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பெண்டன்ட்டு, மாலை, நெற்கோலத்தில் மாலை, பெரிய குழந்தைங்களுக்கு அடை அணை ஓலை அணிகலன்லாம் இருக்குது. ஆரம் இதுவெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே லேசர் பிரிண்ட்டில் பண ஓலையிலே வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு, ஃபோட்டோலாம் வந்து பிரிண்ட் பண்ணியும் தரோம் நாங்கள். இது பனைமட்டை கத்தி. பனைமட்டையில் பழங்கள், காய்கறிகள் அறியறதுக்காக பயன்படுத்துகிற பனைமட்டை கத்தி. இது விதையில் பிரேஸ்லெட்டு, கை அணிகலன்கள் இதெல்லாம் நெற்பவளம், இது கல்வாழை, இது பூஞ்சி கொட்டை. பனை ஓலையில் வந்து பார்த்திங்கன்னா கீச்செயின். இது வரைக்கும் பிளாஸ்டிக்கில் பயன்படுத்திருப்பீங்க, மரம் வேறு நூலில் பயன்படுத்திருப்பீங்க. பனை ஓலையில் கீச்செயின், அதில் வர நாரையே எடுத்து திரிச்சு அதுக்கு போட்டிருக்கோம். இது வேண்டுகிறவங்களுங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 8248795028. நன்றி. வணக்கம். பார்த்திங்கன்னா நம்ம 2 வருடங்களாக வந்து மரபு திருவிழா பண்ணிகிட்ருக்கோங்க.
இந்த வருடம் பிப்ரவரி 8ஆம் தேதி நம்ம மரபு திருவிழாவை முடிச்சிட்டோம். தொடர்ந்து இந்த இடத்துல வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட நம்ம விவசாயிகளை வந்து ஒன்றிணைச்சு நஞ்சில்லாத உணவை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு குழுவாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து விதை முதல் ரெடி டு ஈட் முன்னாடியே சாப்பிட்ற அளவுக்கு எல்லா பொருள்களுமே நம்மளோட இந்த சீர்மை மரபு சந்தையில் கிடைக்குங்க. இதில் பார்த்திங்கனாக்கா ட்ரெடிஷ்னல் ரைஸு, மசாலா ஐட்டம்ஸு, விதைகள், பனை ஓலை பொருட்கள், சிரட்டை பொருட்கள், காய்கறிகள், மதிப்புக்கூட்டு பொருட்கள், தேனோட வகைகள், மண்பாண்டத்தோட பொருட்கள்லேருந்து விவசாயிகள் உணவுப் பொருட்களில் நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இயற்கை முறையில் விளைந்த பொருட்களை அவங்க மதிப்பு கூட்டி ஒவ்வொரு விவசாயிகளுமே வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பொருள் எல்லாம் பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற பொருளுக்கும் நம்ம சீர்மை மரபு சந்தையில் நஞ்சு அல்லாத உணவை சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. எல்லாரும் வாங்க, எங்களுக்கு ஆதரவு தாங்க. நன்றி. சேலம் மாவட்டம் தலைவாசல் ஆத்தூர்லேருந்து தலைவாசல் ஒரு கிராமம், தலைவாசலில் நவலூர் ஒரு கிராமத்துலேருந்து வரோம். இங்கே வந்து இப்போ பார்த்திங்கன்னா இயற்கை வேளாண் சந்தை, சீர்மை மரபு சந்தைன்னு சேலத்தில் வந்து 4 ரோட்ஸில் வந்து சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியில் நடந்துகிட்ருக்கு. இப்போ 15வது வாரம். நம்ம வந்து நம்ம நிலத்தில் விளைஞ்ச பொருட்களை வந்து இயற்கையான பொருட்களை இயற்கையாக விளைவிக்கிறோம். அந்த பொருட்களை மதிப்பு கூட்டி இங்கே வந்து விற்பனை பண்ணுறோம். ஸோ என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட வந்து கடலை போடுவோம், கடலெண்ணெய் இருக்குது, மரச்செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா, மரச்செக்கில் ஆட்டி 3 நாள் நம்ம சூரியப்படம் போடுவோம். மென்ஷன் பண்ணியிருக்கேன், அப்படி தான் பண்ணியிருக்கேன். சூரியப்படம் போட்ட மரச்செக்கு, கடலை, நெய்னு போட்டிருக்கேன். ஏன்னா நெய் தான் பழங்காலத்தில் எண்ணெய்க்கு பேராக சொல்லிட்டு இருந்தாங்க. அது மறுபடி தான் இன்றைக்கி எண்ணெய்னு சொல்ல ஆரம்பித்தோம். மரபு பொருட்களை மட்டும் இல்லை, மரபு பெயர்களையும் மீட்டெடுக்கிறது நம்மளுடைய வேலை, கடமை தான். ஸோ அதனால் நம்ம இருக்கிற பொருள் முடிஞ்ச வரைக்கும் அந்த மரபு பெயர்களை வச்சுக்கிடுவோம், மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் இது 3மே சூரியப்படம் போட்டு தான் நம்ம பேக் பண்ணுறோம். 3 நாள் சூரியப்படம் போடுவோம், 1 நாள் நிழல் படம் போடுவோம், 5வது 6வது நாள் நம்ம பேக் பண்ணிடுவோம். ஸோ எண்ணெய் வகைகள், எண்ணெய் வித்துகள்னு பார்த்தோம்னா நிலக்கடலை. இந்த நிலக்கடலை தான் நம்ம எண்ணெயை மாற்றுறோம், நாட்டு நிலக்கடலை. அப்புறம் பார்த்தோம்னா நாட்டு மல்லி, இது நம்ம நிலத்தில் இயற்கையாக விளைஞ்சது. கருப்பட்டி இருக்குது, ஒரிஜினல் கருப்பட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக முருவலான ஒரு பதம்னு சொல்லுவாங்க. இளம் பதம்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் இருக்குது, முருவல் பதம்னு இருக்குது. முருவல் பதம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அந்த கருப்பட்டி மாதிரி உடைக்கவே முடியலடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும். இளம் பதம் குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுத்து ஆக்லேட் மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க. சீவுறதுக்கும் ரொம்ப சீனி நம்ம உணவு பொருட்களை நம்ம கலக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அந்த பொருள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு நெய், நம்மக்கிட்ட காங்கை நாட்டு மாடு இருக்குது, 2 மாடு இருக்குது. ஸோ அதில் வரக்கூடிய பொருட்களை நம்ம வந்து வீட்டு தேவைக்கு போக மிச்சத்தை வந்து அப்படியே நம்ம தயிரை வந்து மோர் ஆக்கி, மோர் தனியாக, வெண்ணெய் தனியாக, நெய் தனியாக கொடுத்துட்றோம். மோர் வந்து விற்பனைக்கு வச்சிருந்தோம், அது தற்சமே நல்லா விற்பனை ஆயிடுச்சு வெள்ளை. அப்புறம் பார்த்தோம்னா மலைத்தேன் இருக்குது. மலைத்தேன் இது வந்து பார்த்தோம்னா நம்ம கேரள மலைத்தொடர்கள்லேருந்து நம்ம வாங்குறது. ஸோ அது வந்து கடுக்காய், தாண்டிக்காய் அந்த தோட்டங்கள்லேருந்து இருக்கிறது. ஸோ அந்த தேன்லேருந்து நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுலேருந்து பார்த்தோம்னா ஒரு 6 வகையான உலர் பழங்களை வச்சு நம்ம பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் அத்தியில் வந்து தேன் கலந்து நம்ம பண்ணுறது. ஸோ நெல்லி இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா இஞ்சி இருக்குது. ஸோ இது தேன் மதிப்பு கூட்டல். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பெஷலான முதன்மையான பொருள்னு பார்த்தோம்னா இந்த டைஜஸ்டிவ் ட்ரிங்க்னு சொல்கிறாங்க. குருமண்டல அதிசயம்னு நான் அந்த பேர் வச்சுருக்கோம். காரணம் என்னென்னா, அந்த பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு மண்டலம் தொடர்ச்சியாக எடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனை மாயமாக இது அதிசயமாக மாறும். அதனால் இந்த பேர் வச்சுருக்கோம். இதில் இஞ்சி, பூண்டு, எலுமிச்சம்பழம், ஆப்பிள் வினிகர், தேன், இது 5 பொருளும் நம்ம பயன்படுத்துகிறோம். தேன் நம்ம இந்த மலைத்தேன் தான் நம்ம பயன்படுத்துகிறோம்.
இஞ்சி, பூண்டு, எலுமிச்சம்பழம், ஆப்பிள் வினிகர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் விளைவிக்கிறவங்க நம்ம வாங்கி நம்ம இந்த மருந்து செய்கிறோம். இந்த மருந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்கும், ஹார்ட்டில் அடைப்பு இருக்கிறவங்க, எதை சாப்பிட்டாலும் நெஞ்சிலே இருக்குது, எது கழிக்குது, சாப்பிட்டது செரிமானம் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு, மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு மருந்து மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கும். டாக்டர் வந்து ஆஞ்சியோ பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்டெண்ட் வைக்க சொல்லியிருக்காங்க, ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் இயற்கையில் நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது முழுமையாக இது தீர்வு கொடுக்கும். ப்ளஸ் நான் அலோபதியோடு சேர்த்து இதை எடுத்துக்கலாமல் தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு உணவுப் பொருள். இது வந்து பார்த்தோம்னா இது உணவுப் பொருள் மருத்துவ வேலையும் முழுமையாக செய்யும். அப்புறம் பார்த்தோம்னா கரும்பு நாட்டு சர்க்கரை இது வந்து பார்த்தோம்னா 12 மாதம் விளைந்த கரும்புலேருந்து நம்ம பண்ணுறது, ஹைட்ரோஸ் போடாமல் செய்கிறது. டீ, காஃபி, பால் இதில் எல்லாமே நம்ம கலக்கும் பொழுது எவ்வளோ சூடாக போட்டாலும் இது பிரிஞ்சு போகாது, அதனுடைய தன்மை அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா சிறுதானியங்களில் பார்த்தோம்னா நம்மளுக்கு குதிரைவாளி, சாமை, திணை, வரகு, அப்புறம் சிவப்பு சோளம், வெள்ளை சோளம் இதெல்லாமே இருக்குது. மாவு வகைகள் பார்த்தோன்னா கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, கடலை மாவு, கோதுமை மாவு தற்சமயம் தீர்ந்துச்சு. சத்து மாவு இப்போ நம்ம கிட்ட இருக்கிற சிறுதானியம், அரிசி வகைகள்லாம் வச்சு நம்ம 30 வகையான பொருட்களை வச்சு முளைக்கட்டி அதை வறுத்து நம்ம சத்து மாவு பண்ணுறோம். இந்த சத்து மாவை நீங்கள் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல கொதிநிலையில் இருக்கிற தண்ணியோ பாலோ ஒரு டம்ளரில் போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா போதும், அது பாயில் ஆகிடும். அதுக்கப்புறமா நமக்கு இனிப்போ இல்லை உப்போ போட்டு நம்ம எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவுள் வகைகள் பார்த்தோம்னா கருப்புக்கவுனி அவுள், மாப்பிள்ளை சம்பா அவுள்னு சொல்லிட்டு ஒரு 18 வகையான அவுள் இருக்குது. வெள்ளை சோளம், காட்டு அம்மல் அவுள், சிவப்பு சோளத்தில் அவுள், கம்புல அவுள், தங்கச்சம்பா, பச்சைப்பயிறு, சாமை, திணை, ராகி, குதிரைவாளி, கொள்ளு இந்த மாதிரி அவுள்கள் இருக்குது. இதெல்லாமே எளிதாக நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப வேகமான உலகம்னு சொல்லிட்டு இருக்க இந்த காலத்தில் வந்து ஆரோக்கியமாக சாப்பிட்ணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்குன்னு எடுத்துக்கிட்டு நம்ம வெளியில் கிளம்பணும் அப்படின்னா உணவு சமைக்க நேரம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும். ஒருவேளை உணவை நம்ம இந்த அவுள் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது அப்புறம் பார்த்தோம்னா அடுத்து பார்த்தோம்னா நம்மகிட்ட அந்த பாரம்பரிய அரிசிகள் பார்த்தோம்னா நம்ம நிலையத்தில் விளைந்த அரிசிகள் கிச்சிலி சம்பா, ரத்தசாலி, மணிச்சம்பா, பூங்கார் அரிசி, நாட்டு வெள்ளை பொன்னி, காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, தங்கச்சம்பா, அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி இருக்குது, இலுப்பை பூச்சம்பா இருக்குது. ஸோ தூயமல்லி இருக்குது, தச்சமே மத்தி இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நம்ம சந்தையில் நம்ம விற்பனைக்கு இருக்கோம். கொய்யா இருக்குது, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்ம இந்த மரபு சந்தையில் நம்ம விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கோம். நன்றி.